ஓம் சாந்தி 26/1/2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பிரம்மா பாபா சிவ் பாபாவின் ரதம் இருவருடைய பாகமும் ஒன்றாக நடக்கிறது. இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. கேள்வி: மனிதர்கள் துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரி யுக்தியை உருவாக்குகிறார்கள்? அது மகா பாவம் என்று சொல்லப்படுகிறது. பதில்: மனிதர்கள் துக்கமுடையவர்கள் ஆகும் போது தன்னை மாய்த்து கொள்வதற்கான அநேக உபாயங்களை உருவாக்குகிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறார்கள். இதனால் நாம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது போன்ற மகா பாவம் வேறெதுவும் இல்லை. அவர்கள் இன்னும் அதிகமான துக்கங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இது அளவற்ற துக்கங்களின் உலகம். இந்த முரளிலே பாபா பண்டிதர்கள் போல இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அதாவது பண்டிதர்கள் போல பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா சில குழந்தைகள் சுயம் விகாரத்துல இருப்பாங்க. ஆனா மற்றவர்களுக்கு மட்டும் நீங்க விகாரத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சிடும். அப்ப யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. யார் பிராக்டிக்கல்ல கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மீதுதான் எல்லாருக்கும் அன்பு இருக்கு அப்படின்றது புரிய வைக்கிறார். ஆகையில பண்டிதர்கள் போல இருக்கக்கூடாது, நம்ம தாரணை செய்துட்டு சொல்லணும். அடுத்தது பாபா இன்னைக்கு தற்கொலை பத்தி சொல்றார். சிலருக்கு துக்கம் அதிகமாகும் போது இந்த துக்கத்துல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னு தற்கொலை செய்துக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, அதெல்லாம் தேடி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றார், அது மகா பாவம் ஆயிடும். அவங்க தற்கொலை செய்துட்டாங்க அப்படின்னா அதை இந்த சரீரமே இல்லைன்னா ஆத்மா போயிடும் தானே அப்படின்னு சொல்லிட்டு உயிர் போயிடும் தானே தற்கொலை செய்துக்கிறாங்க, சரீரத்தை அழிச்சிக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றார், இது கலியுகம், அளவற்ற துக்கம் நிறைந்த உலகம். அப்ப இது ஒரு எஸ்கேபிசம். துக்கத்தை ஃபேஸ் பண்ணாம நம்முடைய கணக்கு வழக்கு முடிக்காம செட்டில் பண்ணாம ஓடி போற மாதிரி இல்லையா? அப்ப என்ன ஆகும்? கடன் அதிகமாயிட்டே இருக்கும். வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு சொல்லி திரும்ப அதிகமா நம்ம அனுபவிக்கணும். அதனால இது மகா பாவம். எல்லாத்தையும் இந்த சரீரத்துல இருந்து அல்லது ஆத்மா இங்க இருந்துட்டு தான், இந்த சூழ்நிலையில இருந்துதான் ஃபேஸ் பண்ணி பொறுத்துக்கிட்டு கணக்கு வழக்க முடிச்சுக்கிட்டு நம்ம போகணும். அப்பதான் லிபரேட் ஆக முடியும் அப்படின்றது நமக்கு பாபா புரிய வைக்கிறார். அதே நேரத்துல பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, சரீரத்தில இருந்து விடுபட்டா துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. ஆனால் இன்னும் ஒரு வழி இருக்கு. ஒருவேளை நீங்க சரீர உணர்வுல இருந்து இங்கேயே விடுபட்டுட்டீங்கன்னா துக்கத்திலிருந்து ஈஸியா விடுபடவும் முடியும் அப்படின்றது சொல்றார். அடுத்தது பாபா மாயை பத்தி சொல்றார். மாயை உங்களுடைய எதிரி. மாயை ஜெயிக்கணும். பொதுவா உலகத்திலையும் சொல்லுவாங்க, எதிரியை ஜெயிக்கணும்னா எதிரியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆகையில பாபா மாயனுடைய பலத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கிறார். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை விழுங்கிடுறது. யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை மாயா. தேகாபிமானத்துல கொண்டு ஒரே அடியாக சாகடிச்சிடுறது, இல்லைன்னா மேலிருந்து கீழே தள்ளிடுறது. சில குழந்தைகள் ஞானத்தையும் கேட்க மாட்டாங்க, நடத்தையும் மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு துக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா பாபா தொட்டால் சினுங்கி போல இருக்கக்கூடாது. பொதுவா உலகத்திலேயே சொல்லுவாங்க, நேச்சர் ரொம்ப டெலிகேட்டா இருக்கக்கூடாது, சென்சிட்டிவா இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் தொட்டால் சினுங்கி போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான மார்க்கத்துல இது ரொம்ப அவசியம். ஏன்னா ஞானம் கிடைச்சிருக்குனால அரிதிலும் அரிது. இப்போ நமக்கு அந்த தொட்டால் சினுங்கி மாதிரி ஒரு நேச்சர் இருந்ததுன்னா பாபாவையே விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கும். மாயை அது போல செய்திடுறது. ஏன்னா மாயை ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்றார். நிறைய பேர் என்னுடைய குழந்தைகளா மாறுறாங்க, ஆனா மாயை விடுறதில்லை, பாதிக்கு மேல சாப்பிட்டுடுறது அப்படின்றார். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. மாயா முகத்தை திருப்பிடுறது, புத்தியை மாத்திடுறது. ஆகையால் பாபா சொல்றார், மாயா ரொம்ப கொடியது. அரைக்கல்பம் மாயாவனுடைய ராஜ்யம் நடக்கிறது என்றால் நிச்சயம் மாயா பயில்வானாக இருக்கும் அல்லவா அப்படின்றார் பாபா. ஸ்லோகன்ல ரொம்ப அழகா பாபா புரிய வைக்கிறார், தந்தை மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் விமானம் போல. அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடம் இருந்தது அப்படின்னா எப்பவுமே பறக்கும் யோகியா இருக்கலாம், பறந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளை தந்தை கேட்கிறார்,
ஆத்மாக்களை பரமாத்மா கேட்கிறார். குழந்தைகளே, நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள் தானே? ஏனென்றால் அவருக்கு தனக்கென்ற ஒரு ரதம் இல்லை. நாம் பரமாத்மாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கிறதல்லவா? இவருடைய புருவ மத்தியில் தந்தையின் வசிப்பிடம் இருக்கிறது. பாபா சுயம் அவரே சொல்கிறார், நான் இவருடைய, அதாவது பிரம்மாவின் புருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறேன், இவருடைய சரீரத்தை கடனாக பெற்றிருக்கிறேன் என்று. இவருடைய ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது. ஆகையால் பாபாவும் அங்கேதான் அமர்கிறார். பிரம்மாவும் இருக்கிறார், சிவ் பாபாவும் இருக்கிறார். பிரம்மா இல்லை என்றால் சிவ் பாபா எப்படி பேசுவார்? சிவ் பாபாவை மேலே இருப்பதாக நினைவு செய்தே வந்தீர்கள். இப்போது நாம் பாபாவுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாபா ஞானக்கடலாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்கிருந்து ஞானம் சொல்வார்? மேலிருந்து சொல்வாரா என்ன? இப்போது கீழே வந்திருக்கிறார், பிரம்மாவின் உடல் மூலமாக சொல்கிறார். சிலர் நாங்கள் இந்த பிரம்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் சிவ் பாபா சுயம் அவரே சொல்கிறார், பிரம்மாவின் உடல் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? ஆனால் மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரேடியாக முகத்தை பின்னால் திருப்பி விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவ் பாபா முன்னால் திருப்பி இருக்கிறார், எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா ஒன்றும் இல்லை என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் அவருடைய கதி என்ன ஆகும்? துர்கதி அடைவார்கள். கொஞ்சம் கூட ஞானம் இல்லை. ஓ காட் ஃபாதர் என்று மனிதர்கள் அழைக்கவும் செய்கிறார்கள். அதை காட் ஃபாதர் கேட்கிறாரா என்ன? லிபரேட்டர், அதாவது விடுவிக்கக்கூடியவரே என்று அவரை அழைக்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் அவர் அங்கிருந்து கொண்டே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் பாபா வருகிறார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே மதிக்காவிட்டால் அவர்களை என்னவென்று சொல்வது? நம்பர் 1 தமோ பிரதானம் என்றுதான் சொல்ல முடியும். நிச்சயம் இருந்த போதிலும் மாயா முற்றிலும் முகத்தை திருப்பி விடுகிறது. அதற்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்றால் ஒரு பைசாவுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. இது போலவும் ஒரு சில சென்டர்களில் இருக்கிறார்கள். ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார். யார் அநேகருக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் பிரியமானவர்களாக இருப்பார்கள் தானே? பண்டிதர்கள் போல் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அல்லது பொய்யானவர்கள் என்று தெரிய வந்தால் அவர்களை யார் நேசிப்பார்கள்? யார் நடைமுறையில் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் அன்பு வரும். நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயா விழுங்கி விடுகிறது. அநேகர் விழுங்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் கர்மாதீத்த நிலை ஏற்படவில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். உங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உங்கள் யோக பலத்தினால் அநேகர் கவரப்பட்டு வருவார்கள். எந்த அளவிற்கு உங்களிடமிருந்து துரு நீங்கிக் கொண்டே செல்கிறதோ அந்த அளவிற்கு பலம் நிரம்பிக் கொண்டே போகும். தந்தை குழந்தைகளின் மனநிலை பற்றி அறிய மாட்டாரா என்ன? அனைத்தும் அவருக்கு தெரிய வரும். இதில் அந்தர்யாமிக்கான எந்த விஷயமும் இல்லை. இன்னும் கர்மாதீத்த நிலை ஏற்படவில்லை. ஆகையால் அசுர பேச்சு, நடத்தை அனைத்தும் வெளிப்பட்டுவிடும். ஆகையால் நீங்கள் தெய்வீக நடத்தை உள்ளவர்களாக ஆக வேண்டும். எங்கே அந்த அசுரர்கள், எங்கே தேவதைகள்? ஆனால் மாயா யாரையும் விட்டு வைப்பதில்லை. தொட்டால் சினுங்கியாக ஆக்கிவிடுகிறது. ஒரேடியாக சாகடித்து விடுகிறது. 5வது மாடி அல்லவா? தேக அபிமானம் வருவதால் தான் மேலிருந்து ஒரேடியாக கீழே விழுகிறார்கள். விழுந்தால் செத்தார்கள். இப்பொழுதெல்லாம் தன்னை மாய்த்து கொள்வதற்காக எப்படியெல்லாம் உபாயங்களை உருவாக்குகிறார்கள். 21வது மாடியில் இருந்து குதிக்கிறார்கள். ஒரேயடியாக இறந்து போய்விட வேண்டும், ஆஸ்பத்திரியில் போய் படுத்துவிடக் கூடாது என்று 21வது மாடியிலிருந்து குதிக்கிறார்கள். அதாவது உயிர் போகாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து துக்கத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். 5வது மாடியிலிருந்து விழுந்து இறக்கவில்லை என்றால்
எவ்வளவு துக்கமும் வேதனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதற்காக சிலர் தங்கள் மீது நெருப்பு வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை யாராவது பார்த்து காப்பாற்றிவிட்டால் அவர்கள் எவ்வளவு துக்கத்தை சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எரிந்து விட்டால் ஆத்மா ஓடிவிடும் இல்லையா? அதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஷரீரத்தை அழித்துக் கொள்கிறார்கள். ஷரீரத்தை விடுவதால் துக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதுவும் மகா பாவமாகும். இன்னும் அதிகமாக துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் இது அளவற்ற துக்கத்தின் உலகம், அது அளவற்ற சுகத்தின் உலகம். இப்போது நாம் திரும்பி செல்கிறோம், துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆகையால் சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றக்கூடிய பாபாவை இப்போது நினைவு செய்ய வேண்டும். பாபாவும் சங்கம யுகத்தில்தான் உலகம் மாற வேண்டிய நேரத்தில் வருகிறார். ஆகையால் பாபா சொல்கிறார், நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் நிறைந்த தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக என்று. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே, வாருங்கள், எங்களை இந்த மோசமான உலகத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் நாம் மகா காலனை அழைக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. நிச்சயமாக பாபா வருவார், மகா காலன் வருவார், நாம் இறந்து போவோம், அப்போதுதான் அமைதி ஏற்படும் இல்லையா? சாந்தி சாந்தி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சாந்தி பரந்தாமத்தில்தான் இருக்கும். இந்த உலகத்தில் இவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கின்ற வரை எப்படி சாந்தி வரும்? சத்யுகத்தில் சுகம் சாந்தி இருந்தது. இப்போது கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கிறது. எப்போது ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகுமோ அப்போதுதான் சுகம் சாந்தி இருக்கும் அல்லவா? ஐயோ ஐயோ என்ற கூக்குரலுக்கு பிறகு ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கம் கேட்கும். இன்னும் போக போக மரணத்தின் மார்க்கெட் சூடு பிடிப்பதை பார்க்க போகிறீர்கள். வினாசம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. வினாசத்தில் ஹோல்சேல் மரணம் நடக்கும் என்பதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அனைவரும் அழிந்து போவார்கள். ஒரு கண்டம் மீதி இருக்கும். பாரதம் மிக சிறியதாக இருக்கும். மற்ற அனைத்தும் அழிந்து போகும். சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக இருக்கும்? இந்த டிராமாவின் சக்கரம் அனாதியானது. அது சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்யுகம். நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். யார் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் புத்தியில் ஞானம் இருக்கிறது. பாபா தனக்கு சமமாக ஆக்குகிறார் அல்லவா? ஆசிரியர்களும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆசிரியர்களாக இருந்தும் கூட கெட்டு போகிறார்கள். அநேகருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு பிறகு தாங்களே இல்லாமல் போய்விட்டார்கள். சின்ன சின்ன குழந்தைகளில் விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கும் அல்லவா? சில குழந்தைகள் நம்பர் 1 ஷைத்தானாக இருப்பார்கள். சிலர் தேவலோகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர் ஞானத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, தங்களுடைய நடத்தையும் சீர்திருத்திக் கொள்வதில்லை. அனைவருக்கும் துக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அசுரர்கள் வந்து மறைத்து கொண்டு மறைவாக அமர்ந்திருந்தார்கள் என்று இதுவும் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. அசுரராகி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று பாபா சொல்கிறார். அதாவது பிகேஸாக இருப்பாங்க, சென்டர்ஸ்க்கும் வருவாங்க. ஆனா சம்ஸ்காரம் பார்த்தா இன்னும் அந்த அசுர சம்ஸ்காரமே இருக்கும். அதனால அனைவருக்கும் துக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க, பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பசு தோல் போத்திய புலின்னு சொல்லுவாங்களே, அது போல வெளியில பிகே போல வருவாங்க, உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பழைய சம்ஸ்காரத்தின் காரணமாக அவர்களை தான் பாபா அசுரர்கள் வந்து மறைவாக அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான தந்தை தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக வர வேண்டியிருக்கிறது. மாயாவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். தானம் கொடுக்கிறார்கள், பிறகு மாயா புத்தியை மாற்றிவிடுகிறது. பாதி பேரையாவது நிச்சயம் மாயா விழுங்கிவிடும். அதனால்தான் சொல்கிறார் மாயா மிகவும் கொடியது என்று.
அரைக்கல்பம் மாயா ராஜ்யம் செய்கிறது என்றால் நிச்சயமாக மாயா அந்த அளவிற்கு பயில்வானாக இருக்கும் அல்லவா? மாயாவிடம் தோல்வி அடைபவர்களின் நிலை என்னவாக ஆகிவிடுகிறது? கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒருபோதும் தொட்டால் சினுங்கி ஆகக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் அன்பை பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எதை மற்றவர்களுக்கு சொல்கிறீர்களோ அதை சுயம் தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத நிலைக்கு செல்வதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். உழைப்பு மற்றும் மகான் தன்மையின் கூடவே ஆன்மீக தன்மையின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி ஆகுங்கள். ஆத்மாக்கள் யாரெல்லாம் உங்கள் தொடர்பில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக சக்தியின் அனுபவம் செய்வியுங்கள். வரக்கூடிய ஆத்மாக்கள் உங்களுடைய சொரூபம் மற்றும் ஆன்மீக தன்மையின் அனுபவம் செய்யட்டும். அந்த அளவிற்கு ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம நிலையை உருவாக்குங்கள். இப்படிப்பட்ட சக்திசாலி சேவை செய்வதற்கு சேவாதாரி குழந்தைகள் வீண் எண்ணங்கள், வீண் வார்த்தைகள், வீண் செயல்கள் ஆகியவற்றின் அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு ஒருமுக நிலை, அதாவது ஆன்மீக தன்மையில் இருப்பதற்கான விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தின் மூலம்தான் ஞான சூரியனின் விந்தையை காட்ட முடியும். ஸ்லோகன். தந்தை மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்கள் என்ற விமானத்தில் பறப்பவர்களே பறக்கும் யோகி ஆவார்கள். ஓம் சாந்தி. தந்தைக்கு சமமாகுவதற்கு பின்பற்ற வேண்டிய பிரம்மா பாபாவின் காலடிகள். பிரம்மா பாபாவுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்லோகன் இருந்தது. அதாவது, என்ன செயல் நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்க. இதுதான் அவருடைய ஃபேவரட் ஸ்லோகன். பாபா ஒரு ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். என்ன அப்படின்னா, இத்தனை பேர் இருக்காங்க, அப்போ இதை சொல்லி மாற்ற முடியாது யாரையும். நம்ம செய்து காட்டி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், அல்லது நம்ம செயலில் செய்து காட்டி சொன்னால்தான் மற்றவங்க மாறுவாங்க அப்படின்ற ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். நிறைய பேர் இருந்தாங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருந்தாங்க. அதனால எல்லாருடைய மெச்சூரிட்டியோ புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஆகையில பாபா செய்து காட்டினார். அவருடைய ஃபேவரட் ஸ்லோகன் இதுதான், நான் செய்யணும். 2 மணிக்கு எழுந்திருப்பார். நல்ல விசார ஞானத்தை நல்ல விசாரம் பண்ணுவார். நல்லா ஞான மனனம் செய்து எழுதுவார். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுத்து படிக்க சொல்வாங்க. அப்புறம் முரளியில் நீங்கள் மனனம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கும் என்ன தோணுது, பண்ணணும்னு தோணுது. இல்லை, அந்த காலத்தில் சாக்கார் பாபாவை பார்த்தவங்களுக்கு என்ன தோணும், பாபா மனனம் செய்கிறார், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறார், அதுபோல் நம்ம எழுந்திருக்கணும், மனனம் செய்யணும், அப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு தோணும். அந்த ஞான விஷயத்தில் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களில் கூட பாபாவுடைய ஸ்லோகன் இதுதான். அதாவது ஒரு நாள் என்ன ஆனதுன்னா, அவங்க விறகு தானே அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க, அடுப்பு. அப்போ விறகடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. விறகெல்லாம் காய வச்சுருப்பாங்க. அது ஈவினிங் அது மழை வர மாதிரி இருந்தது. அப்போ ஆல்ரெடி டியூட்டி கொடுத்துருந்தாங்க, ஈவினிங்குள்ளே விறகெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடணும் அப்படின்னு. ஆனால் வைக்க காணும். அது பாபா பார்த்தார். ஆனால் பாபா எதுவும் யாருக்கும் சொல்லலை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு விறகாக எடுத்து வச்சுட்டே இருந்தார். அப்போ அது யாரோ ஒரு சகோதரி அதை பார்த்துட்டு அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக பார்த்து அப்புறம் உள்ளே இருந்த அத்தனை பேரும் கிளாஸில் உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் விறகெல்லாம் உள்ளே எடுத்து வச்சாங்க. அது இப்போவும் தாதிமார்கள் அப்படி பாபா செய்தது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஓம் சாந்தி பவன் கட்டும்போது கூட அது மலை இல்லையா, பாம்பெல்லாம் வச்சு வெடித்து அது இது பண்ணாங்க. அப்போ ஆரம்பத்தில் நானே பார்த்துருக்கேன், தாதிமார்கள் எல்லாம் கூட பார்ட்டியில் போனவங்க கூட அது மாதிரி செய்தாங்க. தாதிமார்கள் கூட அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதை நானே பார்த்துருக்கேன். அப்போ நினச்சேன், பிரம்மா பாபா எப்படி எல்லாரையும் உருவாக்கிட்டாங்க பாருங்க. பிரம்மா பாபாவுக்குள்ளே ஊறி போயிருந்தது, அப்படியே அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளை தயார்படுத்திட்டார். அதனால தான் இன்னைக்கு நல்லா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பிரகாஷ் மணி தாதிக்கு பாலனை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்துட்டார், நல்லா கற்றுக் கொடுத்துட்டார். அதனால அவங்க பாலனை கொடுத்துட்டு நல்லா வளர்ச்சி அவங்க பீரியடில் தான் கோல்டன் பீரியட், நல்லா பிரம்மகுமாரிஸனுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா ஏற்பட்டுடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலி தாதிக்கு என்னன்னா யார் வந்தாலும் கிச்சன் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படி தயார் பண்ணார் பாபான்னா, யார் வந்தாலும் அவங்கள நீங்கள் திருப்திப்படுத்தணும். எந்த நேரம் வந்தாலும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க உங்ககிட்ட வந்தால் சந்தோஷமாக போகணும் அப்படின்னு எல்லாம் நல்லா வந்து புரிய வச்சு பாபா செய்து காட்டிட்டு அவங்கள தயாராக்கிட்டாங்க. அதனால யாரெல்லாம் கிச்சனுக்கு போகிறாங்களோ உடனே தாதிக்கு சயோகம் கொடுப்பாங்க, போலி தாதிக்கு. ஏன்னா அவங்க எல்லாரையும் திருப்தி பண்ணுவாங்க இல்லையா. அதாவது கிஃப்ட் எல்லாம் அனுப்புவாங்களா, கிளாஸ் எல்லாம் பண்ணவங்களுக்கு கூட கிஃப்ட் இருக்காது. ஆனால் போலி தாதிக்கு வந்து ஊருக்கு போயிட்டு யாராவது இன்னொருத்தர் மதுவனுக்கு வந்தால் இது போலி தாதிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்களா. அவ்வளோ அன்பு. பூரி தாதின்னு ஒன்று இருந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா பர்ச்சேசிங்கில் நம்பர் 1. அது காய்கறி இதெல்லாமே. ஏன்னா எக்கனாமிக்கலாக இருக்கணும் இல்லையா. அந்த காலத்தில் சும்மா இப்போல்லாம் கடைக்கு அனுப்பிச்சோன்னா ஏதோ ஒரு கடையில் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பூரி தாதி வந்து ரொம்ப எக்கனாமிக்கல், எக்கியத்தினுடைய பணத்தை வந்து இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள் பார்த்து வாங்குவாங்க. அதுலேயும் காய்கறிகளுடைய தரம் குவாலிட்டியும் பார்ப்பாங்க. அழுகி இருக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு வாங்க மாட்டாங்க. ரேட்டையும் பார்ப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஃபேமஸ். அதுக்கு பூரி தாதி வந்து பர்ச்சேசிங், அது காய்கறி பர்ச்சேசிங்னு அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் பாபா வந்து தயார்படுத்திட்டார். அந்த தயார்படுத்ததுனால தான் யஜ்யம் அவ்வளோ நல்லா போனது. அப்போ அந்த ரகசியம் அவர் உணர்ந்துட்டார். நான் என்ன செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்க அப்படின்னு. இது போல் பாபாவுடைய இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நாம் ஃபாலோ பண்ணோன்னா நாம் கூட என்ன பண்ணலாம், பாபாவுக்கு சமமாக ஆகலாம் இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலத்தில் பாபா கூட இருந்தவங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். சரி, பாபா வயசானவங்க, அவருக்கு எக்ஸசைஸோ மற்ற விஷயங்களோ தேவையில்லை, வாக்கிங் அதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு வயசாகிடுத்து, அவர் முயற்சி செய்துட்டு அவருடைய மெச்சூரிட்டிக்கு இருக்கலாம். ஆனால் அவர் வந்து செய்தார். ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன குழந்தைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ டெய்லி கிளாஸ் முடிஞ்சது ட்ரில், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் கூட்டிகிட்டு போவார், மலை மேலே கூட்டிகிட்டு போவார், நல்லா சிரிக்க வைப்பார். இது எதுக்குன்னா அந்த குழந்தைகள் அதை செய்யணுன்றதுக்காக. அதனால அவருக்கு ஊறி போய் ரத்தத்தில், ஜீன்ஸில், சம்ஸ்காரத்தில் இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்கன்றது ஊறி போயிருந்தது. இந்த விஷயத்தை நாம கூட நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் பிரம்மா பாபாவுக்கு சமமாகலாம், அது போல் தந்தைக்கு சமமாகலாம், சிவ பாபாவுக்கு சமமாகவும் மாறலாம். ஓம் சாந்தி. कर्म हमारे श्रेष्ठ बनेंगे, कर्म हमारे श्रेष्ठ बनेंगे जब हम खुद पर गौर करेंगे। कर्म हमारे श्रेष्ठ बनेंगे जब हम खुद पर गौर करेंगे। जैसा कर्म हम करेंगे हमें देख कर और करेंगे। जैसा कर्म हम करेंगे हमें देख कर और करेंगे। कर्म हमारे श्रेष्ठ बनेंगे। वाणी में मधुरता, खुश रहता और खुशी बांटता। निर्मोही के तौर करेंगे, निर्मोही के तौर करेंगे जब हम खुद पर गौर करेंगे। जैसा कर्म हम करेंगे हमें देख कर और करेंगे। कर्म हमारे श्रेष्ठ बनेंगे।